You are tuned to Anubhav 2.0 podcast from senior citizens, catalyzed and supported by the Ministry of Social Justice and Empowerment, Government of India, through National Institutes for Social Defense and Media for Community Foundation. The project is conceived and designed by Dr. R. Sridhar and supported by Ashish Tiwari, Pooja Murada, Sai Sudha, and Kaushalya. Hello listeners, greetings from Koi Vani. We have with us Mrs. Uma Venugopal, a cancer survivor. Despite being diagnosed with colon cancer and having undergone several surgeries and invasive treatment, she remains a brave and inspiring fighter. With unwavering strength, she continues to teach music, pouring her heart into every lesson. Her days are filled with creativity, making delicate paper flowers and tending lovingly to her garden. She lives life with purpose, embracing each moment with grace and joy, refusing to let even a single moment go waste. Over to Uma Venugopal. Hi everyone, I am Uma Venugopal from Palakkad. பாலக்காடு தான் என்னோட சொந்த ஊர். கல்பாத்தியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது, எல்லாம் படித்தது எல்லாமே இங்கே தான். பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விக்டோரியா காலேஜில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி, அந்த டிகிரி முடித்ததுக்கப்புறம் என்னமோ எனக்கு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்டாக தெரியலை. அப்புறம் நான் மியூசிக் டிப்ளமா சேர்ந்தேன் செம்பை மெமோரியல் காலேஜ் பாலக்காடில். அதுக்கப்புறம் அதில் 4 வருஷம் கானபூஷணம் கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன். அதுக்கப்புறம் கான பிரவீனா போஸ்ட் டிப்ளமா ஜாயின் பண்ணினதும் எனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. நிச்சயமானதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி நான் பாம்பேயில் போனேன். பாம்பேயில் போய் ஒரு 19 வருஷம் அங்கே இருந்தேன். எனக்கு 2 பொன் குழந்தைகள். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி நான் இந்த பாட்டுக்காகவே நான் இங்கே பாலக்காட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாம் ஒருத்தராக ஜாயின் பண்ணினா கொஞ்சம் நன்னாவே எல்லாம் போயின்னு இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சா, எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்துட்டு இருந்தா, எல்லாம் நன்னா போயின்னு இருந்தது. சடன்லி எனக்கு சாப்பிட முடியாமல் ஆகி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பாம்பேயில் இருந்தார். அவர் விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்தோம். இங்கே உள்ளாம் செட்டில் ஆகலாம் பாலக்காட்டில் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது சரியா அது ஆகலை, அங்கே ஹோல்டு பண்ணி வச்சு விட்டான். இப்போ அவர் அங்கே இருந்தார், நானும் என்னோடய குழந்தைகளும் இங்கே இருந்தோம். நாங்கள் இருக்கிறது ஒரு கார்னர் ஏரியா. அங்கே அப்போ ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, சரியான ரோடு கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏரியா இருந்தது. அப்போது எனக்கு உடம்பு முடியாமல் ஆனோடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னன்னா எனக்கு குழந்தைகளை விட்டுட்டு இங்கேருந்து டாக்டர்கிட்ட போகிறது இதெல்லாமே எனக்கு என்னவோ மனசில் என்னோட தோண்டின்னு இருந்து எனக்கு கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. என்னால் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி எல்லாம் ஆனோன்னே அதுக்கப்புறம் நான் இங்கே எதெல்லாமோ டாக்டர்கிட்ட காமிச்சேன். என்னென்னா அதெல்லாம் சரியாகலை. அதுக்கப்புறம் திடீர்னு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அவள் எண்டோஸ்கோபி பண்ணணும்னு சொன்னோன்னா நான் சொன்னேன் குழந்தைகள்கிட்ட, நீங்கள் பார்த்துக்கோ இங்கே, நான் எப்படியாவது நான் அப்பாட்ட போயிடுறேன், நான் அங்கே போய் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அப்போ இவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் பெங்களூருக்கு அன்றைக்கே கிளம்பி போய் அங்கே ஹாஸ்பிட்டல் கொலம்பியா ஏஷியா சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அங்கே அவள் என்ன சொன்னான்னா, எனக்கு ஹெர்னியா இருக்குது, அப்புறம் கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் அது ஹாஸ்பிட்டலில் எல்லாம் செக்கப் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதனோட ஒரு சர்ஜரி ஆச்சு எனக்கு 2012. ஆனால் எனக்கு இந்த ஒரு பேக் பெயின் சொல்ல முடியாது, ஒரு சைடில் ஒரு வலி அது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. அவளும் ஏதோ பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா.
அதுக்கப்புறமா திருப்பி நான் ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் 2, 3 ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் அது இன்னும் டயக்னோஸ் ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே டாக்டர்கிட்ட கட்டணும் சேம் மெடிசின் தந்தோன்னே அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறவர் வந்து சொன்னார் செகண்ட் ஒப்பீனியன் போங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் அப்போலோவில் போனோடனேக்கும் அங்கேருந்து தெரிய வந்தது எனக்கு கேன்சர், கோலன் கேன்சர், ரெக்டம் இதில் கேன்சர் இருக்குது. அது வந்து 3rd B ஸ்டேஜில் இருக்குது. அது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீமோதெராப்பி ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டில் வச்சுக்கணும் அப்படி சொன்னால் இட் வாஸ் ஏ மேஜர் ஆப்ரேஷன். என்ன எல்லாமே எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணணும், பேக் வைக்கணும் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அது ஒன்றும் அந்த டைமில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதே எங்களுக்கு தெரியாது. எல்லாம் பகவான் தான் நமக்கு ஒரு சக்தியை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கீமோதெராப்பி அண்ட் ரேடியேஷன். கீமோதெராப்பிக்கெல்லாம் அந்த டைமில் அவள் ஃபைனான்ஷியல் ரொம்ப குரூஷியல் இதில் இருந்தோம் நாங்கள். அப்போது அவள் வந்து 25 lakhs சொன்னோன்னு அங்கேருந்து சொல்லிக்காமல் இங்கே வந்து அமிர்தா ஹாஸ்பிட்டல் கொச்சினில் இருக்கும் நாங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நடந்தது. 6 கீமோ அண்ட் 28 ரேடியேஷன்ஸ் நடந்தது. கீமோதெராப்பி அந்த டைமில் என்னென்னா இவர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஆனால் எனக்கு அந்த பெங்களூரில் எனக்கு கிடைச்ச அந்த டாக்டர் சொன்னால் அவனுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, அவளை கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் இருக்கிறதுனால 80% உங்கள் கையில் தான் இருக்குது, 20% தான் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் என்னோட தலைமுடி எல்லாம் போகுமே அப்படின்னு சொன்னோன்னா அவள் சொன்னால் தலைமுடி போனால் என்ன விக்கு வச்சுக்கலாமே, இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது பண்ணினோன்னு ஓகே அப்படின்னு நான் என்னோட குழந்தைகளும் எல்லாம் சொன்னால் நம்ம திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் நேர்ந்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோ அம்மா, அதனால நீ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு வந்து விடுமே. அதுக்கப்புறமா நான் இந்த டைப் ஆஃப் இந்த கீமோக்கு எனக்கு தலைமுடி அப்படி போகலை, ஹேர் லாஸ் இருக்கலை. அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஆனாலும் நான் விட மாட்டேன். நான் வந்து கீமோதெராப்பி முடிஞ்சு நான் இங்கே வீட்டுக்கு வந்தேன்னா கார்த்தால நான் இந்த பேப்பர் இதால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நிறைய. அப்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 petals அதை பண்ணி வச்சுப்பேன். அதை கார்த்தால எழுந்திருந்தா எனக்கு அது ஒரு பூ பண்ணுறது வேலை கார்த்தால எழுந்திருந்ததுமே. அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த கேன்சர் வந்ததுலேருந்து எனக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது மாதிரி வந்து விடுது எனக்கு. அதுலேருந்து எல்லாம் பண்ணுவேன். அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நான் 14 என்னோட பொண்ணு பெரியவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் ஆகி போனால் 16 என்னோட 2வது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவளும் இங்கே இது பண்ணால் அப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு கரெக்டாக அதே மாதிரி விஆர்எஸ் அங்கேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இங்கே வந்தேன். இப்போ பாலக்காட்டில் வந்து நான் வந்து 3 வயசுலேருந்து 73 வயசு வரை எல்லாரும் எங்கிட்ட பாட்டு படிக்கிறான், வீணை சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். டெய்லி எனக்கு எப்படி தோணுன்னு தான் நமக்கு பகவான்கிறது ஒரு மேல ஒரு சக்தி நமக்கு இருக்கார் இல்லையா, அவர் நமக்கு தந்த ஜீவிதத்தை நம்ம அதை எந்த படியில் நமக்கு அது எந்த வகையில் நமக்கு நல்லதாக யூஸ் பண்ணலாம், நம்மளால் மேக்சிமம் ஒரு மினிட்டும் நம்மளால் அது இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. இங்கே நிறைய பேர் சொல்லுவாள் நீ கேன்சர் வந்து வழக்கம் மாறா, நீ இவ்வளோ எல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்லுவேன் அவள்கிட்ட, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் பண்ணுற வேலையெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கேன்சர் வந்தது சொல்லி எல்லாரும் சும்மா இருக்கிறதுங்கிறது இது இல்லை. நம்மளோட வில் பவர், அப்புறம் நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃபேமிலி சப்போர்ட்டு எல்லாமே இதில் இருக்குது, இல்லை சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி ஒரு இதில் இப்போ நான் வந்து 10-11 வருஷம் ஆயாச்சு. இப்போவும் நான் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்து விடுவேன் நான். இப்போது நாளைக்கு ஒரு சர்ஜனை பார்க்கணும் எனக்கு. ஆனால் கூட எனக்கு பரவாயில்ல, இதுலேருந்து வெளியில் வருவேன். என்னென்னா நான் நம்மளோட ஆயுசெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனாலும் இருக்கிறது வரை நம்ம எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி ஆகணும். அந்த ஒரு இது ராத்திரி படுத்துக்கிறத நினச்சிப்பேன், நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணினேன், ஏதாவது டைம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேனா, நாளைக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் நமக்கு, அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள்கிட்டே அதுதான் சொல்லுவேன். நம்மளை ஒரு மினிட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஆஸ் எ கேன்சர் சர்வைவர் என்னோட லைஃபு இப்படி தான் இது இருக்குது. கார்த்தாலேருந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப். பின்னி இதெல்லாமே எனக்கு என்னோட டெரஸில் ஒரு கிச்சன் கார்டன் வச்சுருக்கேன். நான் மியூசிக் கழிஞ்சாச்சுன்றது தான் எனக்கு அதுதான் என்னோட கிச்சன் கார்டன் தான் என்னோட லைஃபு. எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன், இன்க்ளூடிங் கேபேஜ், ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் எனக்கு அங்கேருந்து கிடச்சிடும். கீரை போட்டிருக்கேன் நிறைய.
அப்போ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு. அப்போ கேன்சர் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு இது இது இப்படி வந்துதாங்கிறது எனக்கு சிலப்போ தோணி போயிடும். இதுவும் வந்து நன்னாச்சோ அப்படின்னு சொல்லி தெரியல அதனால. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றும் ஷேர் பண்ணலாமேங்கிற ஒரு இதில் தான் நான் இது சொல்லியிருக்கேன். இன்னமும் ப்ரே பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் நம்மளை உசுரோடு இருக்கிறது வேற, நம்ம நல்லதாக நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஒரு வெறியா இல்லையா அது ஒரு இதுவாக தெரியாது எனக்கு சொல்லறதுக்கு. அப்படி இப்பவும் நான் அதுதான் சொல்லுவேன். எனக்கு கவலையே கிடையாது. நான் கேன்சர் சர்வைவர் சொல்றதுக்கு எனக்கு ஒரு இதுவும் இல்லை. நிறைய பேருக்கு கேன்சர் வந்ததுனால அதை வெளியில சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப குறைச்சலா என்ன தெரியாது. அது வந்து சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கொஞ்சம் பயப்படுவான். ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. யாருக்காவது எது ஹெல்ப் கவுன்சிலிங் போகிறது உண்டு. நான் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் போகிறது உண்டு. பாக்கி எல்லா சூக்கேடும் வரா மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு ஒரு சூக்கேடு. இது வந்து நம்மளோட தப்புனால வருது இல்லை, அது நம்மளோட ஃபேட் அதுதான். அப்போ அதனால இது வந்ததுனால எனக்கு நான் அதுலேருந்து நான் தான் வெளியில் வந்தாயாச்சு. இன்னமும் இந்த அப்போ எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாமோ பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அது என்னெல்லாம் இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை தான் இருக்கு. அப்படியே அப்போ இது ஒரு ஷேர் பண்ணலாமே சொல்லி. ஓகே, தேங்க்யூ. நமக்கினி பயமேது, நமக்கினி பயமேது, அனுதினமும் நாராயணாயனும் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கினி பயமேது, அனுதினமும் நாராயணாயனும் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கினி பயமேது. Thank you, Uma, for sharing your experiences with us. We are truly grateful to you for your recording, which was done even as you are getting ready to leave for Cochin for a consultation and probable surgery. We wish you all the best and hope that stories such as yours will motivate other cancer survivors to take the disease in their stride and make the most of each moment. Thank you also for the 2-line bhajan, which was a very optimistic one. You are a true example of one who loves life and cherishes it with a positive outlook. You had stated that you choose to make bags matching your dress, a small thing but speaks volume of your joy of living. Thank you once again. With that note, here is Revati Bhaskar signing off on behalf of Kovai Vani. You were listening to Kovai Vani podcasts from S3 Kovai Care, Coimbatore. Please contact 14567. I repeat, 14567 Elderline Helpline during working hours for any assistance relating to senior citizens. Thank you.